ஒரு ஏத்தம் தான். உங்களுக்கு எல்லாம் ஏதாவது குறைகள் இருக்கா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னங்கய்யா குறை இருக்கு? குறைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அப்பதான் நான் பார்லிமெண்ட்ல பேச முடியும். நான் பார்லிமெண்ட்ல பேசுறதே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அதனால குறைகளை சொல்லுங்க. உங்களை அடிக்கடி பார்க்க முடியலைங்கிற குறைதாங்க எங்களுக்கு. நான் இப்ப என்ன செய்வேன்? வாக்கப்பட்டு வந்த மறுநாளே குடத்தை தொலைச்சிட்டேன்னு என் மாமியார் திட்டுவாங்களே, இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ, ஐயோ, குருவமா மருமகளாச்சி, இங்க உட்காந்துட்டு என்னடி பண்ற? அக்கா, தண்ணி எடுக்கலான்னு வந்தேன்னா குடம் கிணத்துல முழுகிடுச்சு. குடத்தை எடுக்கலான்னு கீழே இறங்கினேன், என் நகையெல்லாம் போச்சுக்கா. என் புடவை கூட போச்சுக்கா. அடி விளங்காதவளே, மாமியார்ட்ட கேட்டு வந்துடக்கூடாது. தெரியாமையா நான் இந்த மாதிரி குடத்துல தண்ணி எடுக்க வரோம்? சரி சரி, மாமியார்ட்ட நாங்க சொல்லிக்கிறோம், மேலே ஏறி வா. எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறாளே, அப்படியே வர சொல்றேன். இத கொடு, இந்தா, இத சுத்திக்கிட்டு மேலே ஏறி வா. என்னம்மா, என்ன கூட்டம்? யாராவது விழுந்துட்டாங்களா? எங்க ஊருக்கு புதுசா வந்த மருமக பொண்ணு விவரம் தெரியாம குடத்தை எடுக்க போய் கட்டின தாலில இருந்து கட்டி இருந்த சேலை வரைக்கும் விட்டுட்டு நிக்கிறா. ஏன்? இதுதான் பூதம் காக்கிற கிணறாச்சே, அதான் எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டுருச்சு. பூதம் புடிங்கிட்டு விட்டுருச்சா? சொல்லிடுறேன் சார், குலசேகரம்பட்டி குப்புச்சாமி வீட்டுல குடத்தை திருண்டேன். ஒப்புக்கொள்றீங்க? அப்புறம் கவுண்டம்பாளையம் சின்னச்சாமி வீட்டுல மேஞ்சிக்கிட்டு இருந்த ஆட்டையும் காஞ்சிக்கிட்டு இருந்த புடவையும் திருண்டேன். ஒப்புக்கொள்றீங்க? அப்புறம் அப்புறம் திம்பம் எண்ணெய் கடை தீனதயாளுவோட மோட்டர் பைக் ஹெட்லைட்ட மகாராஜனா இருங்க. எங்க வித்த? சொல்றேன் சார். இந்த திருட்டு சாமானில ஜீப்ல ஏத்துங்க. என்னது திருட்டு சாமானா? பின்ன உனக்கு சீதனமா வந்ததா? கண்ணாயிரம் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். கண்ணாயிரமா? எந்த கண்ணாயிரம்? யாரு கண்ணாயிரம்? என்னையா சொல்ற? அவன் திருடுறது, அந்த திருட்டு பொருளை நீ வாங்குறது. திருட்டு பொருளை நான் வாங்கினேனா? இத பாரியா, ரோட்ல போற எவனோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற என்ன பார்த்தா அப்படி பேசுற? உன் பொறுப்பு பதவி எல்லாத்தையும் கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. என்ன? 6 மாச தண்டனை ஆயுள் தண்டனை ஆக்கிட போறீங்களா? ஆக்கிடுங்கம்மா. ஆனா நீ ஒண்ணுமா, உன்னை விடுதலை பண்றதுக்கு வெளியே ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. என்ன விடுதலையா? ஐயோ, நான் ஒரு தப்பும் பண்ணலையே. ஆர்டர், ஆர்டர். உண்மையான குற்றவாளி பிடிபட்டதாலும் திருடப்பட்ட பொருள்கள் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டதாலும் நிரபராதியான செண்பகவல்லி இனிமேல் இந்த மாதிரியான குற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என எச்சரித்தும், இதுபோன்ற தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் போலீசார் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டும் செண்பகவல்லியை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கின்றேன்.
ஐயோ 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 அட பாவி, நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போக, நீ பாடையிலயும் கட்டையிலயும் போக, உன்னை தூக்கி வெயில போட. ஏன் என் பொழப்புல கைய வச்ச? இனிமே யார் எனக்கு சோறு போடுவா? நீங்க எனக்கு சோறு போடுவீங்களா? இந்த பெருசா புடிச்சு கொடுத்தாரு இன்ஸ்பெக்டர், நீங்க எனக்கு சோறு போடுவீங்களா? பெருசா பொழைக்க வந்துட்டாரா? நீங்க எல்லாம் உத்தியோகம் பாக்குறீங்களே, இனிமே நீங்க எனக்கு சோறு போடுவீங்க. எனக்கு அப்பவே தெரியும். மூஞ்சிய பாரு, கருமம் கருமம். எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க. உங்க பொழப்புல மண்ணை போடு. அது கொஞ்சம் மண்ணை கொடுங்களேன். என்ன இப்படி தனியா புலம்ப வச்சு போயிட்டாங்களே. நாசமா போக நாசமா போக. மிஸ்டர் ஆத்மநாதன், இப்பவாவது நான் யாருங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 24 மணி நேரத்துல நீங்க கடத்திட்டு வந்தீங்களே கைதி, அவளை நீங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைக்கல, மறுபடியும் நான் யாருங்கிறத காட்ட வேண்டியது வரும். பி கேர்ஃபுல். ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிக்க வச்சீங்க? சப் இன்ஸ்பெக்டர் திருடுனாரு, மாஜிஸ்ட்ரேட் வாங்கி வித்தாருன்னு தலைவர் கேஸே மாத்த சொல்லிட்டார்ல. அப்படி எல்லாம் கூட மாத்துவீங்க? என்ன நீங்க இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வச்சிட்டீங்கன்னு சந்தோஷப்படுறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. மலைவாழ் மக்கள் மறுமலர்ச்சி மன்ற தலைவி. இப்ப என்னுடைய மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு அவரை நீங்க எப்படியாவது பழி வாங்கியே தீரணும். அதுக்காகத்தானே அவனை இந்த ஊருக்கே வரவழைச்சிருக்கேன். போக போக தெரியும். குடங்களை திருடினேன். ஏன்? ஊரில் குடங்களே கூடாது என்பதற்காக அல்ல. நான் ஒரு குடும்ப பெண் ஆகும் வரை எனக்கு ஒரு கூடாரம் வேண்டுமே என்பதற்காக. ஊரில் நடந்த ஒவ்வொரு திருட்டையும் நானே திருடியதாக ஒத்துக்கொண்டேன். ஏன்? திருடர்களை காப்பாற்ற வேண்டுமே என்பதற்காக அல்ல, எனது கற்பு திருடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. அதுதான் செண்முகவை. பிறகு ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். அப்படியே நடுரோட்டுக்கு வந்த. யோ, தூக்கு மாட்டிக்குதா? தூக்கு மாட்டிக்க போறியா? ஆமா, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். கரெக்ட். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் ஐயா. தற்கொலைக்கு முயற்சி பண்ணினேன் அப்படின்னு என்ன கைது செய்ய போறேன் இல்ல? இல்ல, கைத்துக்கும் கழுத்துக்கும் கொஞ்சம் இடைவெளி அதிகமா இருக்கு. நீ பைக்ல ஏறி கைத்த கழுத்துல மாட்டிக்க, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறேன். ஐயோ 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 ஐயோ, ஒரு பொண்ணு, அதுவும் ஒரு கன்னி பொண்ணு சாக போறேங்கிறா. நீ ஒண்ணு காப்பாத்த வேணாயா? தற்கொலைக்கு முயற்சி பண்ணினேன் அப்படின்னு என்ன கைது செய்யலாம் இல்ல? பண்ணலாம். நிஜமா முயற்சி பண்றவங்கள கைது பண்ணலாம். முயற்சி பண்ற மாதிரி நடிக்கிறவங்களை கைது பண்ண கூடாதுமா? நீ முடியாதுன்ட்டா அக்கம் பக்கத்துல ஊரே இல்லையா? அங்க ஆடு மாடு இல்லையா? கொடை இல்லையா? கொலசு இல்லையா? காது இல்லையா? கம்மல் இல்லையா? இல்ல அங்க திருடங்களே இல்லையா? அவங்க பண்ண திருட்ட நான் தான் திருடனேன்னு சொல்லி அடுத்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன் ஆஜராயிடுவேனே எப்படி? அடுத்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் உன்னை பிடிக்க மாட்டாங்கம்மா. ஏன்? வேலை வெட்டி பார்க்க சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு, வயிற்று சொத்துக்கு வழி இல்லாம அடுத்தவங்க திருட்டையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போற அவளை அஞ்சுகம்னு அரசாங்க கெஜெட்ல பதிவாயிருச்சு. அவளை அஞ்சுகமா? செண்மகவள்ளிங்கிற என் பேர அவளை அஞ்சுகன்னு மாத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு யார் பவர் கொடுத்தத? சரி, நான் அதை அப்புறமா பேசிக்கிறேன். ஆக நான் இப்ப எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் என்ன பிடிக்க மாட்டாங்களா? ஆமா, உன்னை பிடிக்க கூடாதுன்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சர்க்குலர் போயிருச்சு. போய் வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பாரு. பொழப்ப நான் பாக்குறதா? ஒன்னதாயா உன் சட்டத்தையும் சர்க்குலரையும் உடைச்சு நான் சரித்திரம் படிக்கல. என் பேரு செண்முகவள்ளி இல்ல, இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நான் உன்னை உள்ள பிடிச்சு வைக்கலங்கிறதுக்காக என்ன பத்தி இல்லாதும் பொல்லாதும் பேசுறியா? நான் உன்கிட்ட இதுவரைக்கும் ஏதாவது தப்பா பேசிருப்பேனா? இல்ல.